ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா செட்டப் ஐடியா முன்னாடியே சொல்லியிருப்போம். அதை பற்றி அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் சிம்பிளாக ஒரு வேலையும் இருக்குது. நம்ம வீடியோக்குள்ளே போய் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், முன்னாடி பார்த்ததோட கொஞ்சம் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கும். இப்போ என்ன வேலைன்னா, இந்த ரெண்டுத்துலேயும் நிறையா புல் மச்சனால நான் பிடுங்கி வச்சுருக்கேன். திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து இதுலேயும் வளர வைக்க போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம குட்டி குட்டியாக குழி தோண்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். வீடியோ போட ரொம்ப நாள் ஆச்சுன்னு எல்லாம் கமெண்ட்ஸில் கட்டிட்டு இருந்தீங்க. ரொம்ப சாரி. பார்த்தீங்கன்னா நம்ம போட முடியல, அதனால தான் இப்போ போடுறோம். சரி, இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் எடுத்துருக்கேன். இப்போ தான் நல்லா வளருது, தெரியும் எவ்வளோ வரதுன்னு. நல்லா குட்டி குட்டியாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்படி வச்சா வளர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துரும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வச்சது, இதுலேருந்து இது எல்லாமே வளர்த்துருக்கும். அதனால் உங்களுக்கே தெரியும் எந்த அளவு வளருதுன்னு. அதான் நம்ம இப்படியே வைக்கும். பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். ஒயிட்டில் ஒன்று வச்சுக்கலாம். ஒயிட்டை நடுவில் வச்சிடலாம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து இது வச்சிடலாம். சரி, இப்போ நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறேன். ஏதாவது குழி தோண்டிக்கிறேன். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. மேலே அவ்வளோ கல் இருக்கு. இல்லை கொஞ்சம் குழி தோண்டிக்கலாம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ போட்டு அடிக்கேன். அந்த அளவு இது ஃப்ரீயாக வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம கொஞ்சமாக தோண்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தோண்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வச்ச மாதிரியே எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். சென்ட்ரல்லேருந்து எடுத்து வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். யார் யார் வீட்டில் கார்டன் இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது வச்சா எத்தனை நாள் வரும்னு. மோஸ்ட்லி 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல க்ரோத் கொடுக்கும். அந்த நீங்கள் சாண்டு வச்சுருக்க பொறுத்து தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சாச்சு. நான் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து திருப்பி நம்ம பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தொளிச்சு விடலாம். எல்லாத்துக்குமே தெளிச்சிடுறேன். இதுக்கு தண்ணி இருக்கு.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துட்டுங்க. இதுலேருந்து பாதி இது கட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா குடிக்கிறேன் வந்துடும். ஃபஸ்ட்டு இது வளரட்டும். இது க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்து கழிச்சு நான் திருப்பி வீடியோ போடுவேன். ஏன்னா தண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். பாய் காய்ஸ்.